வணக்கம் நேயர்களே. இன்று நவம்பர் 29, 2025 காரிக்கிழமை. நோர்வே தமிழ்மற்ற செய்திகளுடன் கதிர். இப்போது செய்திகள். காணாமல் போன இளம்பெண் துயரச் செய்தி. கிறிஸ்டியான்சான் பகுதியில் தேடப்பட்ட இளம்பெண் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். காவல்துறை உறுதிப்படுத்தி குடும்பத்தினருக்கு அறிவித்துள்ளது. இரண்டாவது செய்தி. கருப்பு வெள்ளியில் பிப்சு புது உச்சம். இந்த ஆண்டு கருப்பு வெள்ளி பிளாக் ஃப்ரைடே நாளில் பிப்சு வழி கொள்முதல் 19 விழுக்காடு உயர்ந்தது. மின்னணு பொருள்கள், மலர்கள், புத்தகங்கள் அதிகம் விற்பனையாகின. மூன்றாவது செய்தி. தென்கிழக்கு நோர்வேயில் பனிப்பொழிவு எச்சரிக்கை. நாளை முதல் திங்கள் வரை 10 முதல் 20 சென்டிமீட்டர் பனி பொழியலாம். கடலோரத்தில் மழை, உள்பகுதிகளில் பனி, சாலைகள், காடமுவன் வானூர்தி நிலையம் பாதிக்கப்படலாம். நன்றி நேயர்களே. மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.